ஐயோ, டேய் பொறம்போக்கு, அறிவில்ல இடியட். சரி சொல்றா, வந்துட்டியா? வந்துட்டியாவா? எங்க பேபி? சாரி சாரி, சொல்றா, என்ன பண்ற? நான் பண்றது இருக்கட்டும், நீ எங்க இருக்க? ஏய், அதான் நேத்து சொன்னால நானும் அம்மாவும் அக்கா வீட்டுக்கு போறோன்னு, அதான் போயிட்டு இருக்கோம். அம்மா கூட இருக்கிறப்ப நீ ஃபோன் பேச மாட்டியே. ஆ ஆ, அது அம்மா கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, அந்த கேப்பில் தான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரி, அப்போ யாரை வந்துட்டியான்னு கேட்ட? அதுவும் டா போட்டு பேசின? ஐயோ, விட மாட்டான் போலயே. ஏய், உன்னதாண்டி கேட்குறேன், எங்க இருக்க? ஜீவா, உனக்கு என்ன பிரச்சனை? ஆ, நல்ல வேலை தப்பிச்சேன். போச்சுடா. குமார்ண்ணா, குமார்ண்ணா, நான் படா. என்னடா? நான் ஹெட்ஃபோன் இருக்காண்ணா? டேய், நான் எனக்கிட்டே ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே ஏதோ பசங்க பேக்கில் இருக்கான்னு பொறுப்போ. சரிண்ணா. ம், சூட்கேஸு அங்கே பார்ப்போம். என்னடா இது, சூட்கேஸ்குள்ளே சூட்கேஸ் இருக்கு. ஹெட்ஃபோனு நம்ம நேரம் இருந்த ஒரு ஃபோன்லேயும் ஸ்பீக்கர் போச்சு. Welcome to Magic Headphone. Please enter your password. எது, ஹெட்ஃபோனுக்கு பாஸ்வேர்டா? ஏன்டா அவன் பைத்தியக்காரனா இருப்பான் போலியே. பைத்தியக்காரன் is right answer. அப்போ அவன் கன்ஃபார்ம் பைத்தியக்காரன் தான். 1 minute extra hearing mode activated. புரியலையே. அதாவது நீங்கள் அழைப்பை துண்டித்த பிறகும் கூட 1 நிமிடத்திற்கு எதிரில் பேசுபவர்களின் குரல் உங்களுக்கு கேட்கும். மேலும் இதை பற்றி வேற யாரிடமும் கூறினால் உங்கள் உயிருக்கே ஆபத்து நேரிடும். கால் கட் பண்ணதுக்கப்புறம் கூட 1 நிமிஷம் வரைக்கும் கேட்குமா? பரவாயில்லையே, இது ஒரு மேஜிக் ஹெட்ஃபோனாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். யாருக்கு கூப்பிடுறது? நம்ம ஆளுக்கே கூப்பிடுவோம். அண்ணா, அந்த செப்பல் எடுங்க. ஆ, ஒரு நிமிஷம் இரு. சொல்லு பேபி. ஹலோ பேபி, எங்கே இருக்க? அக்கா வீட்டுக்கு போயிட்டியா? பேபி, இப்போதான் வந்தேன். ஆமாம், காலையில் பேச பேச ஏன் கட் பண்ணிட்ட? அதுவா, அது ஒரு பெரிய கதை. சரி, நீ என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? எங்க பேபி, அக்கா குழந்தைக்கு வேற ஃபீவர், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தான் சாப்பிட்ணும். சரி, அம்மா கூப்பிட்றாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே பேபி. பாய் 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 பாய். ஷோபா, என் ஃபேமிலியை கூட சமாளிச்சிடலாம் போல, இவனை சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்க, என்ன பண்ணுறேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு சாவடிக்கிறான். எனக்கு என்னமோ இப்போலாம் அவன் என்னை சந்தேகப்படுறான்னு தோணுது. அதனாலே நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவன்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்கு. டேய், என்னடா பண்ணுற? விடு, நானே போட்டுக்கிறேன். வேணாண்டா, சொன்னா கேளு. டேய், அப்படி பண்ணாதடா, கூசுது. டேய் வேணா, சொன்னா கேளு. டேய், செருப்பு சைஸ் சின்னதா இருக்குடி, வேற எடு. டேய், எவன்டாவே வந்து அதே செருப்புல பட்டு 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 ரெடி பண்ணா பரதேசி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 1 நிமிடம் முடிந்து விட்டதால் நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளரை உங்களால் ஒட்டு கேட்க முடியாது. கும்மால ஒரு நிமிஷம் அம்மா. ஹலோ ஹலோ, எங்கம்மா இருக்கிற? தோமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைக்கு வந்திருக்கேன். நீங்கள் அழைத்த
பார்த்த வீட்டுக்கு வா. ம் சரிம்மா. சரி வச்சிடுறேன். ம் வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார். அவன் அங்கே வேற ஒருத்தன் கூட தொடர்பில் இருக்கா. நீங்கள் என்னடா பிடிங்கிட்டு இருக்க? தூ தூ தூ. குமாரா 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 எந்திரிடா. மறுபடியும் என்னடா? நான் என் ஆளு ஆ என் ஆள் எனக்கு துரோகம் பண்ணிருச்சுண்ணா. அப்படியா? சரி. அக்கா ஒரு ஆப்பிள் ஜூஸ். சொல்லு மச்சான். மச்சான் டேய் ஏன்டா அழுகுற? என்னாச்சு என் ஆள் என்னை ஏமாத்திட்டா மச்சான். மச்சான்? என்னடா சொல்ற? ஒன்றும் புரியல. என் ஆளு அவன் அக்கா வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற அவன் கூடயோ ஊரை சுத்திட்டு இருக்காடா. டேய் ஜீவா, நீ முதல்ல அழுகையை நிறுத்து. ஆமா, அவ வேற ஒருத்தன் கூட இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, நம்ம ரூம்ல ஒரு ஹெட்ஃபோன். மேலும் இதை பற்றி வேற யாரிடமும் கூறினால் உங்கள் உயிருக்கே ஆபத்து நேரிடும். அது விடு மச்சான், எங்க இருக்க? மச்சான், நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே வந்திருக்கேன். நம்ம ஈவினிங் வந்து டீட்டெயிலாக பேசிக்கலாம். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, ஓகேவா? சீக்கிரம் வா மச்சான். சரிடா சரிடா, அழுகாத, நான் வந்துடுறேன். என்னாச்சு லோகு? யார் ஃபோனில்? உன் அண்ணா தான். அவன் ஆளு வெளியே அவங்க கூட சுற்றிட்டு இருக்காளாம். அதை சொல்லி அழுதுட்டு இருக்கான். அதுக்கேண்டி ஓ மூஞ்சி மாறுது? இல்லைடா, நம்ம லவ் மேட்ரு தெரிஞ்சால் என்ன நடக்கும் நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம லவ் மேட்டரை கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் அவன் பெரிய புத்திசாலி இல்லை. மச்சான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஃப்ரீயாக நீ காலேஜில் ட்ராப் பண்ணிடுறியா? ஓகேடா, நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே மச்சான், பார்த்துக்கோங்க. டேய் நீ ஒன்றும் கவலைப்படாரா. நம்ம தங்கச்சியை சேஃபாக காலேஜில் விட வேண்டியது என் பொறுப்பு. ஓகேடா, லவ் யூ மச்சான். லவ் யூ டு மச்சான். தங்கச்சி ட்ராப் பண்ண சொன்ன பாவத்துக்கு பிக்கப் பண்ணிட்டியேடா. குமார்னா, எந்திரிண்ணா. ஐயோ, என்ன? என் ஆள் மட்டும் இல்லைண்ணா, என் ஃப்ரெண்டு தங்கச்சின்னு எல்லாருமே ஏமாத்துறாங்கண்ணா. ஓ சரி. நோ போயா. மச்சான் சொல்கிறான். நவீனு, லோகேஷ் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்டா. அவன் ஏன்டா உனக்கு துரோகம் பண்ண போகிறான்? அதான்டா எனக்கும் தெரில. டேய் என்னடா உளறிட்டு இருக்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லு. நவீனு, லோகேஷ் மச்சான் மச்சான்னு சொல்லி என் தங்கச்சிக்கு உஷார் பண்ணிட்டான்டா. என்னடா சொல்கிற? ஆமாடா, என் தங்கச்சி இப்போ அவ கூட தான்டா சுற்றிட்டு இருக்கா. இப்போ எங்கே இருக்க? ரூமில் தான். சரி, நான் உடனே கிளம்பி வரேன், பேசிக்கலாம். என்னாச்சுடா? எங்கே உடனே கிளம்புற? அது ஒன்றும் இல்லடி, உன் ஆள் தான் கால் பண்ணியிருந்தான். பிரியாவும் லோகேஷ் லவ் பண்ணுறதை அவனுக்கு தெரிஞ்சிருச்சான். 2 மாதமாக அவங்க ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியலையா, இப்போ தான் அதை கண்டே பிடிச்சிருக்கான். போச்சுடா, இனி அந்த பிள்ளையும் செத்துச்சு பாவம். என்ன சந்தேகப்படுறதும் இல்லாமல் இனி அவன் தங்கச்சியும் சந்தேகப்படுவான். குமார்ண்ணா, நான் போகிறேண்ணா. அப்படியா? போகிறப்ப இந்த கதை மட்டும் சத்திட்டு போ. யோ, நான் செத்து போகிறேயா? சரிடா, மறக்காமல் இந்த கதை மட்டும் சாத்திட்டு போ. ஏன்டா?
என்னால் முடியலண்ணா. நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேண்ணா. உன் ஃபோனை கொடு. இந்தா புடி. எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டு ஒரே இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன். நீ போய் பேசி பிரச்சனையை முடிச்சிட்டு வா. ஒரு டீ போட்டால் சரியாக போயிடும். டேய், நான் தான் சொல்கிறேன்ல, நீ போய் பேசிட்டு வா, பார்த்துக்கலாம். சரிண்ணா. மச்சான் இப்போ எதுக்கிட்ட எங்கள் எல்லாத்தையும் வர சொன்னேன்? டேய் உங்ககிட்ட தானே கேட்குறோம். எமர்ஜென்சின்னு மெசேஜ் போட்டு வர சொல்லிட்டு நீ எதுவும் பேசாமல் இருக்க. டேய் நீ எதுவும் பேசாத. நான் ஏன் பேசக்கூடாது? மச்சானுக்கு துரோகம் பண்ண வந்தனடா நீ. யாரா துரோகம் பண்ணுது? நீ வந்து பாத்தியா? ஆமாண்டா, பார்த்தனால தான் சொல்கிறேன். இங்கே பாரு நவீனே, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏய் உண்மைதான்டா சொல்கிறேன். கேளுடா. எதிரா உண்மை? எனக்கு தெரிஞ்சு நீ தான் என் மச்சானுக்கு துரோகம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா ஓவராக பேசிட்டு இருக்க? ஏய் ஆமாண்டா. ஏய் என்னங்கடா? ஆ என்ன? பரவாயில்லையே, நான் எமர்ஜென்சின்னு மெசேஜ் போட்டதும் எல்லாரும் டைமுக்கு டான்னு வந்துட்டீங்க. அப்புறம் எல்லாருக்கும் டீ சொல்லிட்டா அண்ணா? ஓ, நீங்கள் எல்லாரும் ஜூஸ் தானே குடிப்பீங்க அண்ணா? 4 ஆப்பிள் ஜூஸு நல்லா கூலிங்காக, அப்படியே சூடாக ஒரு டீ. முடிஞ்சா சுகருக்கு பதிலாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்குறீங்க? இவ்வளோ நாளாக உப்பு சேர்த்தாம சொரணியே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இனிமேல் வந்துடும். ஏன் மச்சான், உனக்கும் நந்தினிக்கும் தனித்தனியாக தான் மெசேஜ் போட்டேன். அப்புறம் எப்படி 2 பேரும் ஒன்றா வந்தீங்க? மச்சான் என்னடா பேசுகிற நீ? நீ மெசேஜ் பண்ணதும் நந்தினி கால் பண்ணி கேட்டேன், அவளுக்கு மெசேஜ் பண்ணதா சொன்னா. அதனால தான் வரும்போது அவளையும் கூட்டிகிட்டு வந்தேன். இதில் என்னடா இருக்குது? ஓ, கால் பண்ணி கேட்டேன். டே முண்டோம், எமர்ஜென்சின்னு சொல்கிறதுக்கே நான் மெசேஜ் தான்டா போட்டேன். அது கேட்குறதுக்கு நீ கால் பண்ணி தான் கேட்பியோ? மச்சான் என்னாச்சுடா உனக்கு? மச்சான் மச்சான் வெக்கமாவே இல்லைடா உங்களுக்கு? போங்கடா. ஜீவா, ஜீவா நில்லுடா. என்னடா ஏதோ புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்க? ஆமாண்டி, எனக்கு இது புதுசு தான். இப்போ தானே ஒன்றுன்னா புரியுது. நான் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு புதுசாக தான் தெரியும். கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறியா? நீ எப்படிரா? என் மெசேஜ் பார்த்து வந்தியா இல்லை அவ சொல்லி வந்தியா? நான் தானே கால் பண்ணேன். இவன் இங்கே வரேன்னு சொன்னான், அதான் நானும் கூட வந்தேன். வாங்க பெரிய மனுஷி. ஏன் மச்சான் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்க? என்ன சொன்ன? இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு? அதுக்கு முன்னாடி மச்சான்னு மச்சான் மச்சான்னு சொல்லி கடைசியில் எனக்கு மச்சான் முறை ஆயிட்டல. ஏய் என்னடி ஒன்னாட்ட போட்டு விட்டியா? நீ மென்டல், நான் எதுவும் சொல்லலடா. அப்புறம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சு? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. ஃப்ரெண்டுன்னு நம்பி தானடா என் ஃபேமிலியில் ஒருத்தராக உங்களையும் பார்த்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் என்னை வச்சு செஞ்சிட்டீங்களே. மச்சான் போதுண்டா, இதுக்கு மேலேயும் மச்சான் மச்சான்னு சொல்லி என்னை சாகடிக்காதீங்க. எப்போ எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு மனசு வந்துச்சோ அப்போவே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் செத்துருச்சு. பயப்படாத. லவ் பண்ணுற பொண்ணை ஏமாற்றிட்டா அழுது புலம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஏமாற்றிட்டாங்க. நீ வெறும் லவ்வர் தானே. என் மேலே தான் தப்பு. நீ ஒரு ஹெல்ப்னு கேட்குறப்போ நான் வராமல் இவனை அனுப்பி வச்சேன் பார்த்தியா? என்னோட தப்பு தான். 1000 தான் இருந்தாலும் அம்மா அப்பா இல்லாத அனதை வீட்டுக்குள்ளே விட்டேன்ல, எனக்கு இதெல்லாம் வேணும். என்னண்ணா பேசிட்டு இருக்க? உன் அண்ணா ஃப்ரெண்டாக கிடச்சதுலேருந்து ஒரு நாள் கூட அனாதையாக ஃபீல் பண்ணலைன்னு இன்ன வரைக்கும் அவன் சொல்லிட்டு இருக்கான். அவனை போய் அனாதைன்னு சொல்கிற?
இங்கே பாருண்ணா, அவன் ஒன்றும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லலை. நான் தான் அவனை டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வச்சேன். இவன் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இவன் கூட வாழ்ந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் லவ் பண்ணேன். ஏன் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதும் நீ லவ் பண்ணல? அதே மாதிரி தான் நானும். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். லோகேஷ், வா போலாம். சாரி ஜீவா, உன்கிட்ட எங்கள் ரிலேஷன்ஷிப்பை மறைக்கணும்லாம் இல்லை. நான் உன்கிட்ட சொன்னாலும் ஒரு யூஸும் இல்லைன்னு தான் சொல்லலை. அதையும் மீறி சொல்லியிருந்தா இன்றைக்கி நடந்த சண்டை தான் அன்னைக்கும் நடந்திருக்கும். பொண்ணுங்க என்றைக்குமே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எதையும் மறைக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் ஏதாவது சொல்ல வந்தாலே அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை தான் போடுவீங்க. அதனாலே சொல்கிறதுக்கு பயப்பட்டுட்டு சொல்லாமலே விட்டுறோம். இப்போ கூட நீ என்னை தப்பாக தான் நினைப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் என்னை பற்றி எனக்கு தெரியும். நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதை உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நவீன், நான் கிளம்புறேன். சி, யாரை எங்கே வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை வச்ச இடத்துல வேற யாருக்கும் இடம் கிடையாது. மச்சான், சாரிடா. க்ளோவல் படுறேன் பாரு. ஸ்கோப்பேர்றா. வட. ஏய், இந்த முன்னாடி வாடா, முன்னாடி வாடா. கண்டிப்பாக வந்துடுறேன். கேட்கவே இல்லையடா. ம். முன்னாடி வரான் பாரு. அம்மா என்ன பண்ணுறாங்க? போடு ஆ போடுறான், அவனை போடுறான். மேலே க்ளோவல் போடுறான் பாரு. சரி, ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடு. போடு சுடு. ஹலோ. ஹலோ நந்தினி, நான் ஜீவா பேசுகிறேன். சொல்லு ஜீவா. சாரி நந்தினி, நான் தான் உன்னை சரியாக புரிஞ்சிக்காம கொஞ்சம் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டேன். பரவாயில்ல ஜீவா, முடிஞ்சு போனதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு? நந்தினி, உனக்கு என் மேலே இருந்த கோவம் போயிடுச்சா? கோவம் இருந்தால் தானே போகிறதுக்கு. என்னடி சொல்கிறேன்? உனக்கு என் மேலே கோவம் இல்லையா? இல்லை, அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன்? தெரில. எப்படியும் நீயே ஒரு நாள் எனக்கு கால் பண்ணுவேன்னு தெரியும். அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ, ஈகோவா? அப்படியும் சொல்லலாம். ஏய், ஒரு நிமிஷம் இரு, ஒரு கால் வருது, பேசிட்டு கூப்பிட்றேன். ம். சொல்லு நவீன். நந்தினி, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. பொய் சொல்லாத நந்தினி. நீ ஏன் முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நவீன், ஜீவா பண்ணது தப்பு தான். அட் தி சேம் டைம் நான் பண்ணது தப்பு தான். அவன் எனக்காக மாறுவான்னு நம்பினேன். மாறிட்டான். நானும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாறிட்டேன். இனி என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியாமல் பண்ண மாட்டேன். பாய் நவீன். கேட்கவே இல்லையடா. முன்னாடி வாடா. வெல்கம் டு மேஜிக் ஹெட்ஃபோன். ப்ளீஸ் என்டர் யுவர் பாஸ்வேர்டு. ஹெட்ஃபோனுக்கு பாஸ்வேர்டா? யாரா அவன் பைத்தியக்காரன்? பைத்தியக்காரன் இஸ் ரைட் ஆன்சர். ஆ